ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நார்மல் பிரெட்டில் இப்போ எப்படி சாண்ட்விச் செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு வடைச்சட்டியில் 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுட்டேன். அதில் பொடியை கட் பண்ண பூண்டு போட்டுக்கலாம். அது நல்லா வணங்கணும். வணங்கினதுக்கப்புறம் பொடியை கட் பண்ண ஒரு வெங்காயத்தையும் சேர்த்துக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1/2 குடமிளகா பொடியை கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக வணங்கினா போதும். இப்போ பாதி உருளைக்கிழங்க நான் வேக வச்சு மசிச்சு வச்சுருக்கேன். அதையும் உள்ளே சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் கரம் மசாலா, ஒரு பிஞ்சு சீரகத்தூள் சேர்த்திக்கலாம், 1/4 ஸ்பூன் உப்பு எல்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம நார்மல் பிரெட்டில் 1/2 ஸ்பூன் பட்டரை நல்லா துடவிக்கலாம். அதில் நம்ம ரெடி பண்ணி வச்ச மசாலாவை சேர்த்துக்கலாம் உள்ள. அது கூட வேக வச்ச ஸ்வீட் கார்ன் கொஞ்சம் போட்டுக்கலாம். கொஞ்சமாக பெப்பர் தூள் தூவிக்கலாம். அதில் ஒரு சீஸ் லேஸு வச்சுக்கலாம். இப்போ இன்னொரு பிரெட்டில் 1/2 ஸ்பூன் பட்டர் எடுத்து நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. அதை வச்சு க்ளோஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தோசைக்கல்ல நல்லா காஞ்சதுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் பட்டர் போட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிக்கங்க. நம்ம ரெடி பண்ணி வச்ச ப்ரெட்டை அதில் வச்சு கரண்டி மேலே லைட்டாக அமுத்தி பிடிங்க. சூப்பராக டோஸ்ட் ஆயிரும். 2 பக்கம் திருப்பி போட்டுக்கலாம். இப்போ சூப்பரான சாண்ட்விச் ரெடி.